First of all, நேத்துக்கு தான் என்னோட ஜான் அண்ணாவோட birthday, so belated happy birthday. Okay. பிறங்கிபுரம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் இருக்கு, டைரக்டர் தான் சொன்னார். அண்ட் போஸ்டர் ரொம்ப இம்ப்ரெசிவ் இருக்கு. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலி என்னோட பர்சனல் ஃபேவரட் 3 genre ஆஃப் மூவிஸ். ஃபர்ஸ்ட் இஸ் காமெடி, அப்புறம் ஆக்ஷன், அண்ட் அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ எம் த மோஸ்ட் எக்ஸைட்டட் இன் த ஹோல் ஆடியன்ஸ் டு வெயிட்டிங் ஃபார் த மூவி. அண்ட் சஞ்சாரி விஜய் சார் பற்றி நான் என்ன சொல்லணும், கமல்ஹாசன் சார், விக்ரம் சார், அப்புறம் ரஜினிகாந்த் சார், மோகன்லால், மாமுட்டி, அவரெல்லாம் இவ்வளோ பெருசாக ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, என் கண்ட்ரிக்காக ஒரு பெருசாக அசெட். They are the asset of our country, very precious jewels. So I think very soon, and within a short span time of a few years, I think Sanchari Vijay sir paid kuda angedam varpore yen portha varaikum yena already national award winner irkaru avaru. And I think it's a very big award, I think the best in our country. And இது படம் பற்றி கூட கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. அண்ட் பைலிங்குவல் படம் இருக்குது, கன்னடா அண்ட் தமிழ், கரெக்ட். என் பொறுத்த வரைக்கும் சினிமாக்காக பாஷா ஒரு லாங்குவேஜ் அவ்வளோ முக்கியம் இல்லை. அது ஏன் நான் சொல்கிறேன், நேற்றுக்கு தான் நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருக்கேன், டோன்ட் ப்ரீத். 1 hour 45 minutes படம், அது ஃபுல் படம் இல்லை. 1 hour 10 minutes டைலாக்ஸ் இல்லை, நோ டைலாக்ஸ். That is a real psychological thriller yen portha varaikum. Seriously, அந்த மாதிரி படம் தான். Everyone was sitting on the seat, யாரும் move கூட பண்ணல. Nobody went to susu, nothing. Everyone was sitting there. So that is a psychological thriller. So I hope this movie is like that, because எனக்கு psychological thriller means I get very thrilled, you know. And well, எல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ ஐ திங்க் அண்ட் ஜான் ஜானி ஜனார்தன், அது யார் அவர் ஃபுல் பேர் சொல்ல, நான் கேட்டுக்கிறேன் ஏன் இந்த மாதிரி பேர் ஜான் ஜானி ஜனார்தன். ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ஜானி கூப்பிட்றாரு, கரெக்ட். அண்ட் ரியல் பேர் ஜனார்தன். ஸோ ஜான் ஜானி ஜனார்தன். ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு ஓல்டு மூவி இருக்குது, அமிதாப் பச்சன் சார் ஓடு. அங்கே ஒரு சாங் இருக்குது, ஜான் ஜானி ஜனார்தன் தரம் பம் பம், அந்த சாங் இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஐ ரிமெம்பர் தேட். And I think ரொம்ப அனலிட்டிக்கல் அண்ட் ரொம்ப ப்ரிசைஸ் இருக்கார் அவர். ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடி தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கேன் அவர். ஸோ ஐ திங்க் அவருக்கு கூட நிறையா கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகிறேன் அண்ட் கிரேட் ஃப்யூச்சர் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில். மேக்கப் ஆர்டிஸ்ட் உமா சார், எந்த படம், ஐ மீன் நாட் ஓன்லி கன்னடா தமிழ், ஐ திங்க் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கூட போகிறேன் அவர். அவ்வளோ டேலண்ட் இருக்குது ஐ திங்க். பிகாஸ் ஒரு ஃபோட்டோ தான் இவ்வளோ காமிக்கிற, ஒரு பிக்சர்லேயே தான் அவர் எவ்வளோ மேக்கப்பில் எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது அது காமிக்கிற, அவளோட டேலண்ட் தெரியும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் 1+1+1+, இட்ஸ் லைக் நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த படம்காக. ரொம்ப ஸ்ட்ராங் டீம் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நியூ ஹீரோயின், வெல்கம் டு அவர் இண்டஸ்ட்ரி. அண்ட் எல்லாருக்கும் ஒரு நல்வார்த்தைகள், என்னோட நல்வார்த்தைகள். உங்களோட பிளெஸிங்ஸ் கூட அவருக்கு தேவை இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். நன்றி. தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த இயக்குனர் ஜனார்தன் அவர்களுக்கும், கர்நாடகாவுக்கு சேர்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும், என்னுடைய சக கலைஞர் நமிதா அவர்களுக்கும் சரி, தமிழ் சினிமாவுக்கும் சேர்ந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சினிமாவுக்கு ஜாதி, மதம், மொழி என்ற வேறுபாடு கிடையாது. அது நீங்கள் கர்நாடகாவுக்கு சேர்ந்தாலும் சரி, தமிழுக்கு சேர்ந்தாலும் சரி, சினிமாவுக்கு அந்த வேறுபாடு கிடையாது. சினிமாவுக்கு அன்றது கலை என்ற ஒரு துறை. ஸோ அந்த வகையில் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் தாமதமாக வந்ததுக்கும் சரி, இது நீங்கள் கர்நாடகாவில் மொழி தெரியாமல் பேசினாலும் சரி, நல்ல படத்தையும் நல்ல திறமையும் நிச்சயமாக எல்லாருமே ஏற்றுப்பாங்க, அதை சப்போர்ட் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. அதுவும் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த அனைவரும் சந்தோஷமாக என்ன சொல்லுவோம், நல்ல மனசு திறந்து உங்களுக்கு வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது ரோட் பேஸ் படம் அப்படின்னு சொன்னாங்க, ரோட் ஸ்டோரின்னு சொல்லி. இன்னைக்கு அங்கேருந்து கிளம்பி இங்கே இந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்கு வரும்போதே பல தடங்கள்
தாமரம் எல்லாமே இருந்திருக்கு. இதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனில் படம் பண்ணும்போது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் வந்து கதையில் கொண்டு வரலாம். ஸோ ஆரம்பமே நல்ல அனுபவம் உங்களுக்கு. ஸோ இங்கேயே தொடங்கிடுச்சு. ஒரு படத்துக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருமே வந்து இந்த மாதிரி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 6 மாதமோ 1 வருஷமோ அந்த நேரம் பார்க்காம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணால் அதுக்கப்புறம் வேஸ்டேஜே இருக்காது. எந்த தயாரிப்பாளருக்கும் சரி, ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, ஒரு வகையில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நல்ல படம் பண்ணுறோன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது, எல்லா வகையிலும் ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது போகிறது பெட்டர். சில பேர் கதை சொல்லுவாங்க, சொல்கிறத வந்து செயலில் கொண்டு வர மாட்டாங்க, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து யோசிப்பாங்க, யோசித்து செய்வாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஐ சின்சியர்லி அப்ரிஷியேட்டட் அண்ட் கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் த எஃபர்ட்ஸ். 1 இயர் ப்ரீ ப்ரொடக்ஷன்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் 1 இயர் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணது வந்து இந்த படம் ஷூட்டிங் போகும்போது 1.5 வருஷம் ஆகிறத விட அந்த 60 நாளில் நீங்கள் படம் முடிச்சுட்டு சந்தோஷமாக வந்துடலாம். அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லுக்குக்கே இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க. ஸோ படத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுவீங்கன்றது எல்லாருமே நிச்சயமாக அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு, எல்லார் மைண்ட்லையும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்பயே இந்த எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா படம் எப்போ முடியும், எப்போ வெளியே வரும், அதை எப்போ பார்க்கலான்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. அண்ட் சஞ்சாரி விஜய் சார், உங்களோட நாங்கள் டயஸ் ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் பெருமைப்பட்டிருக்கோம். தேசிய விருது வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. நாட் எவ்ரிபடி கெட்ஸ் இட். உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் உங்களோட டயஸ் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். அதாவது சில பேர் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக படம் பண்ணுவாங்க, சில பேர் பேர் சம்பாதிக்கிறதுக்காக. இந்த பேர் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து ரெண்டுமே சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நிறையா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கணும், காசும் கிடைக்கணும், அதே நேரத்தில் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் கிடைச்சி நிறையா விருதுகள், தேசிய விருது வாங்கிட்டீங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய அவார்ட்ஸ் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அது நம்ம நாட்டுக்கு பெருமையாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த படம் அந்த கனவை நிறைவேற்றும்னு. நம்ம ஊரில் வந்து அதாவது நீங்கள் சொல்கிறீங்க எத்தனையோ படங்களில் வந்து மேக்கப்புக்காக அவ்வளோ மெனக்கடுறாங்க, ஃபாரின்லேருந்து டெக்னீஷியன்ஸை வர வைக்கிறாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டை அங்கேருந்து தேடி எடுத்துகிட்டு வரோம். நம்ம ஊர்லேயே பொக்கிஷம் இருக்காங்க. ஸோ நம்ம அதுதான் ஐடென்டிஃபை பண்ணணும். மேக்கப்புக்கு காசு தேவைன்னு சொல்கிறீங்க, காசு இல்லைன்னு சொன்னாலும் மேக்கப் பண்ண முடியும்னு நீங்கள் எடுத்து காமிச்சிட்டீங்க. எல்லாமே திறமை தான். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஏன்னா ஒரு லுக் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவரை வந்து அந்த ஏஜுக்கு காமிச்சு அதில் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மிக பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், தமிழ் சினிமாவும் பண்ணணும். அண்ட் வெரி ஹாப்பி. பீரங்கிபுரம் இது வந்து பைலிங்குவல், இது மல்டி லாங்குவேஜாக நீங்கள் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அண்ட் இட் ஷுட் பி அ கிராண்ட் சக்ஸஸ். வெயிட்டிங் ஃபார் தி போஸ்ட் ஃபிலிம் ட்ரெய்லர், இந்த மேக்கிங், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்துட்ருப்போம். மிஸ்டர் ஜனார்தன், all the very best to you and your team. Put in all the efforts for a grand success. ஏன்னா இந்த படம் வந்து இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாட்டில் எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லா இடத்துலையும் விருதுகள் நீங்கள் பெறணுன்றது தான் என்னுடைய ஆசை. அண்ட் நீங்கள் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். மே யுவர் ட்ரீம் கம் ட்ரூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தமிழில் படம் பண்ணோன்ட்டு என்ன ரொம்ப நாள் ஆசை. அது பீரங்கிபுரம் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நான் ரொம்ப கேரக்டரை உருவாக்கினேன் அந்த பீரங்கிபுரத்தில். அந்த 2 கேரக்டரை மட்டும்தான் காட்டு வரேன் இப்போது. ராணான்ட்டு ஒன்று, ஜெய்ன்ட்டு ஒன்று கேரக்டரு. இந்த கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக ஹீரோவாக சஞ்சாரி விஜய், நேஷ்னல் அவார்டு வின்னர். இவங்கள தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா ஆக்டிங்க்கு ஒரு 65 ஓல்டு கெட்டப் போடணும் வச்சு. நான் இந்த கெட்டப்புக்கு யார் நான் சூஸ் பண்ணலான்னு பார்த்தப்போ சஞ்சாரி விஜய் என் கண்ணில் வந்தாங்க. நிறையா ட்ராமா இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்கும் இந்த மூவியில், த்ரில் நிறையா இருக்கும். பீரங்கிபுரத்தை பற்றி சொல்லணும், நான் கதையை பற்றி சொல்லணும் 2 வார்த்தையில் சொல்லணும். நான் ஒரு ஓல்டு ஜென்ரேஷன், ஒரு யங் ஜென்ரேஷன். இந்த 2 ஜென்ரேஷன் கூட ஒரு ஃபைட் நடக்கும். மென்டலி, ஒரு எமோஷ்னலி, ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா நடக்கும். இந்த ட்ராமா கூட சென்னையிலேருந்து ராஜஸ்தானுக்கு போகிற வழியில் ஒரு பீரங்கிபுரம் வந்து ஒரு ஊர் இருக்கும்.
அந்த ஊர் நான் என்னோடய கற்பனை ஊர் அது ராஜஸ்தானில், முழுக்க ராஜஸ்தானில் எடுக்கப்பட ஃபஸ்ட்டு தமிழ் படம் இது. நிறையா தமிழில் வர எக்ஸ்பெரிமெண்ட் மூவிஸில் நான் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணும்போது தான் வந்து அந்த கதை தான் இது. எங்களோட டீம் வந்து சின்ன டீம் தான், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், மேக்கப்புக்கு மையப்படுத்தி வைக்கலான்ட்டு பண்ணோம். அதோட ஃபஸ்ட் லுக்கு தான் இன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணேன். இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க. உமா மகேஸ்வர் மேக்கப்பன் நிறையா எனக்கு ஒத்துழைச்சாங்க ஒர்க்கில். ஒரு 4 to 5 hours மேக்கப்புக்கு எனக்கு ஒத்துழைச்சா சஞ்சார் விஜய்க்கு வணக்கம். என்னங்கன்னா இதில் வந்து கேரக்டருங்க உருவாக்குறதுக்கு எனக்கு நிறையா கேரக்டர் தேவைப்படாச்சு. அதில் அந்த பையன் கேரக்டர் NSD சுகுமார் கேரக்டர் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் இவங்க கூட ஒரு 10 NSD ட்ராமாவில் இருந்த ஆளுங்களை நான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவியாக உங்கள் முன்னாடி பீரங்கிபுரம் வந்து வச்சுங்கிறேன். அதோட ஃபஸ்ட் லுக் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி இந்த படத்தில் மியூசிக்கு நான் நிறையா வேல்யூ கொடுத்துக்கிறேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எங்கே வரைக்கும் போகுதுன்னு நீங்கள் ஃபிலிம் பாருங்கள். அந்த மோஷன் போஸ்டரில் மியூசிக் பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஷாம் எல்ராஜ் அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிறாங்கன்ட்டு. கேமராமேன் அத்வைதா குருமூர்த்தி கன்னடத்தில் அவங்க யூ-டர்ன் மூவியை பண்ணிக்கிறாங்க. அதில் மேக்கப்பன் உமா மகேஸ்வர் பண்ணிக்கிறாங்க. இது ஜென்ரேஷன் என்று சொன்னால் தமிழ் படத்தில் நிறைய ஆளுங்களாம் நிறைய பெரிய டைரக்டருங்களாம் எனக்கு முன்னுதாரணம் இருந்தாங்க இந்த மூவி பண்ணுறதுக்கு. நான் நிறையா படித்தேன். அந்த பெரிய டைரக்டருங்க மூவிஸ் எல்லாம் படித்தப்போ ஒரு கேரக்டர் உருவாக்கலாம், மேக்கிங்கில் ஒரு ஸ்டைலை உருவாக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் மூவியில் எங்களை மேலே ஒரு புதுசாக வர ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த மூவி ஒரு முன்னோதமாக இருக்கணும்ன்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப அட்வென்ச்சர் பண்ணி ஒரு ரீசர்ச் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் மூவியாக பீரங்கிபுரம் உங்களுக்கு முன்னால் வைக்குவோம். அக்டோபரில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். எங்களுக்கு வாழ்த்தணும். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சஞ்சாரி விஜய். ஐ எம் லர்னிங் தமிழ் to work for this movie Birangipura. This is the time to say thanks to Bharati Rajan sir, because he gave me a life. I feel like he is a god to me. He was a head of the jury in National Film Awards, and I would like to say thanks to Smiling Vidya, because I played a transgender role which I won a national award is based on the autobiography of Smiling Vidya. Again, she is from Chennai. So here again, it's a golden opportunity for me to work with the Tamil industry. I'm a very big fan of Tamil stars like Kamal Haasan sir, Vikram sir, and all other stars I followed since from my childhood. And in Nanu Avanalla Avalu, I played a transgender role. That was a different role, and this is also a different role. I don't know how he selected me. Beginning, I asked the director, Mr. Janardhan, is it sir, how can you transform from transgender role to these 3 different roles? So here it is having a young, middle and old age. Even I don't know how I will fulfill his expectations, but anyhow it's a golden opportunity for each and every artist from South India to work in Tamil industry. I am really lucky to got that chance. So I would like to say thanks to Mr. Janardhan for this golden opportunity. As he said, it is a psychological thriller movie which will be traveling from Tamil Nadu to Rajasthan. Here it is having 3 stages. One is at the young, another one is a middle, and another one is old age. So even I am getting tension. I don't know how it will be work out, so that I am working very hard to fulfill his expectations. And the thing is,
the whole movie is based on a makeover, nothing but whether it is a makeup or it is a director of photography or it is a background scores. One the thing is, I am working with a very strong and very technically strong team. So like Umana, he's a very good makeup artist, and he is from NSD. It's a great moment to work with such a excellent and experienced technicians, and Rana and my friend Jay. Here, it's a actually I was looking forward. Before that, I have to approach some directors in Tamil industry. If anybody has given me a chance, I would like to become a recognized artist in Tamil. But I am feeling like I am sitting with Namita Madam and Srikanth sir as a stars. I am sitting with the stars is a greatest moment in my life. So it's a great pleasure to sharing a stage with such a stars. Again, I would like to say all the media people, those who are supporting such beginners, who is working with their heart and soul towards experimental movies, and I am very lucky to be part of this movie. Thank you one and all. என்னுடைய பேர் சுகுமார், பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கேன். இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பிஹெச்டியில் ஆக்டிங் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்எஸ்டி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் ஆக்டிங் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கும் ஜனார்த்தனன் சாருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனார்த்தனன் சாரும் வந்து ஒரு தியேட்டர் பேக்ரவுண்டு. அது மட்டும் இல்லாமல் அவரை நான் மீட் பண்ணி பேசிகிட்டே இருக்கும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து இந்த சினிமா மேலே அது முக்கியமாக இந்த ரிசர்ச், அந்த ஆய்வு, அவர் பண்ணக்கூடிய ஆய்வு தான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஒர்க் பண்ண அந்த வே ஆஃப் ஒர்க்கிங், அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டோரியை கூட அவர்கிட்ட அந்த அளவுக்கு கேட்கல. ஏன்னா அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக வந்து இந்த படத்துக்காக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. முக்கியமாக ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கேரக்டர். அந்த கேரக்டர் எப்படி வந்து ஐடென்டி பண்ணணும் அப்படின்றதுல வந்து ஒர்க் பண்ணதில் வந்து என்னை ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு விஷயம். ஸோ அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா, சஞ்சாரி சார் வந்து இதில் வந்து லீட் ரோல் பண்ணுறதா அப்படின்னு சொன்னோன்னே. ஏன்னா சஞ்சாரி சார், நான் வந்து அங்கே பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி கன்னட ஃபிலிம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சஞ்சாரி சாரோடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து மிரண்டு இருக்கு. ஏன்னா அந்த டிரான்ஸ்ஜெண்டருடைய ரோல் வந்து ஒரு ஆக்டரா என் கண்ணுக்கு தெரியாம ஒரு பெரிய பெர்ஃபார்மரா தெரிஞ்சார், ஒரு கேரக்டராகவே இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா அது வந்து எல்லாருக்கும் தெரியும், லிவிங் ஸ்மைல் வித்யாவுடைய ஆட்டோபயோகிராஃபி. லிவிங் ஸ்மைல் வித்யா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ எப்போ அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபியை வந்து நான் அவனில் அவளும் அந்த படத்தை வந்து சஞ்சாரி சார் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஷோவா பார்த்தேன். ஸோ சான்ஸே இல்லை, அந்த படம் வந்து பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைக்க போகுது சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து அந்த மாதிரி சச் பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் என்ன நினைச்சேன், இது என்னுடைய பாக்கியம். இல்லைன்னா சார் கூட வந்து ஒரு செகண்ட் லீட் ரோல் பண்றது வந்து இது என்னுடைய பாக்கியம். ஸோ ஐ எம் ரியலி லக்கி. ஐ வுட் லைக் டு தேங்க் ஜனார்த்தனன் சார். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது தமிழ்லையும் படமாக்கப்படுறது. என்னன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரணும். ஏன்னா இதுவரை இல்லாத ஒரு ஜேனர் வந்து நீங்க வந்து திங்க் பண்ணி கூட பார்க்க முடியாது எப்படி வந்து படம் இருக்கும் அப்படி. ஏன்னா அந்த அளவுக்கு சஸ்பென்ஸ், த்ரில்லரு, இந்த ஜேர்னி. ஆக்சுவலா ஜேர்னி வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணி சென்னையிலேருந்து ராஜஸ்தான் போகுது. அப்போ இதுக்கு நடுவில் எப்படி வந்து சஞ்சாரி சாரை வந்து ஒரு 3 கேரக்டரை காட்ட போறாங்கன்றது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்குள்ளார இருக்க அந்த த்ரில்லர், சஸ்பென்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜெனராக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் நம்புறேன் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மூவி ஒரு பெரிய பெரிய விஷயமா பேசப்படும் ಫ್ಯೂಚರ್லன்னு. தேங்க்யூ ஸோ மச். தேங்ಕ್ಯೂ. 26 ವರ್ಷದಿಂದ ನಾನು ಮೇಕಪ್ ಆರ್ಟಿಸ್ಟ್ ಆಗಿ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಕಲಿತಾ ಬಂದೆ. ಅದರಲ್ಲಿ ನನಗೆ ನಾನು ಕಲಿಯೋ ವಯಸ್ಸಲ್ಲಿ ನನಗೆ ಒಳಗಡೆ ಒಬ್ಬರು ಗುರು ಇದ್ದರು. ಈ ಥರ ಸ್ಪೆಷಲ್ ಎಫೆಕ್ಟ್ಸ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅಂತ. ಅದು ಕಮಲಾಸನ್ ಸರ್, ಅವರು ನನ್ನ ಸ್ಫೂರ್ತಿ. ஒரு 26 இயர்ஸாக இவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அதில் ஒரு சின்ன வயசுலேருந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு கமலாசன் சார்.
ಅವರು ಯಾವ್ಯಾವ ಸಿನಿಮಾಗಳು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಸ್ಪೆಷಲ್ ಎಫೆಕ್ಟ್ಸ್ದು ಇದೆಲ್ಲ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. ನಾನು ಯಾಕೆ ಮಾಡಬಾರ್ದು ಇದನ್ನ ಅಂದು ನಾನೊಂದು ಕನಸು ಕಟ್ಕೊಂಡಿದ್ದೆ. ಒಂದು ದಿವಸ ಡೈರೆಕ್ಟ್ರು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದರು, ಒಂದು ಸಿನಿಮಾ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದರು. ನನಗೆ ಶಾಕ್ ಆಗೋಯ್ತು. 10 ವರ್ಷದಿಂದ ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ಅವರು. ಸಿನಿಮಾ ಅವ್ರ ಕತೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾಗಲಿ ಏನಾಗಲಿ ನನಗೆ ಹೇಳಿಲ್ಲ. ஃபைனல் ஒன் டே வந்து ನನಗೆ ಹೇಳಿದ್ರು, இந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணோன்ட்டு அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அதை ஃபுல்ஃபில் பண்ணோன்னு ரொம்ப ஆசை. அந்த தருணத்தில் ஜனார்தன் வந்து அவரை மீட் பண்ணி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சாரு. ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆಗೆ ಬಂದವರು ಬೆಳಗಿನ ಜಾವ 4 ಗಂಟೆವರೆಗೂ ಫುಟ್ಪಾತಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಕತೆ ಹೇಳಿದ್ರು. ಕತೆ ಇಷ್ಟ ಆಯಿತು. ಸರಿ ಹೇಗೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ವಿ. ஒரு நாள் ஒரு 10 மணி அளவுக்கு நைட்டு நானும் ஜனார்தனும் போயிட்டு ஸ்டோரி ஃபுட்பாத் மேலே உட்கார வச்சு அவரை 3:30 மணி வரைக்கும் ஒரு 4 o'clock இருக்கும் டைமு. அவ்வளோ வரைக்கும் அவருக்கு ஸ்டோரி சொன்னோம். ಹೇಳಿದ್ಮೇಲೆ ನನಗೆ ಇಷ್ಟ ಆಯಿತು. ಸರಿ ಹೆಂಗೆ ಮಾಡೋಣ ಜಿನಿ, ಇದು ತುಂಬ ಖರ್ಚಾಗುತ್ತೆ, ಏನು ಮಾಡೋದು, ಬಜೆಟ್ ಇದೆಯಾ? ಬಜೆಟ್ ಇಲ್ಲ ಅಣ್ಣ. ಬಜೆಟ್ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಮ್ಮ ಗುರುಗಳೆಲ್ಲ ಆ ಥರ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಾವು ಹೆಂಗೋ ಮಾಡೋದು ಇದನ್ನ ಅಂತ ಕೇಳಿದೆ. ಇಲ್ಲ ಅಣ್ಣ ಏನಾದರೂ ಮಾಡಲೇಬೇಕು. ಸರಿ ಏನಾದ್ರು ಟ್ರೈ ಮಾಡೋಣ ಫಸ್ಟು. ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟೆಷ್ಟು ಬೇಕಾಗುತ್ತೆ, ಏನೇನು ಬೇಕಾಗುತ್ತೆ, ಫಸ್ಟ್ ಲುಕ್ಕಿಗೆ ಏನು ಬೇಕಾಗುತ್ತೆ ನೋಡೋಣ ಅಂತ ಟ್ರೈ ಮಾಡೋಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ವಿ. ಸ್ಕೆಚ್ ಹಾಕೋಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ರು. ಬಾ ಒಂದು ದಿವಸ ಆಫೀಸ್ಗೆ ಅಂತ ಕರೆದ್ರು. ಆಫೀಸ್ಗೆ ಹೋದೆ. ಆಫೀಸಲ್ಲಿ ಅವ್ರ ಎಫರ್ಟ್ ನೋಡಿ ನಾನು ಇನ್ನೇನಾದರೂ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನನಗೆ ಆಸೆ ಹುಟ್ಟಿಸಿದ್ದು டைரக்டர் ஜனார்தன். இந்த ஸ்டோரி சொன்ன பிறகு இவர் அந்த ஸ்டோரி பிடிச்சி ஜனார்தனை கேட்டார், இதுக்கு ஃபண்ட் இருக்கான்ட்டு. அவர் சொன்னார், இல்லை ஃபண்ட் இல்லை இதுக்குன்னு சொன்னாராம். அப்போ இவர் சொன்னார், ஃபண்ட் ரொம்ப இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம், ஏன்னா இதுக்கு தேவையான அளவு ரொம்ப இருக்குன்னு சொன்ன பிறகு ஜனார்தன் சார் சொன்னாராம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க பேசலான்னுட்டு. ஆஃபீஸில் வந்து பேசிட்டு உட்காந்து ஒரு டீட்டெயில் ஸ்கிரிப்ட் போட்டு அதை பேசினாங்க. அந்த டீட்டெயில் அந்த ஒரு கேரக்டர் பற்றி என்னென்ன தேவைப்படணுன்ட்டு ಮಾಡಿ 6 ತಿಂಗಳು ನಾವು ಅದಕ್ಕೆ ರಿಸರ್ಚ್ ಮಾಡಿ ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಒಂದು ಫಸ್ಟ್ ಲುಕ್ ತೊಗೊಂಬಂದಿದ್ದೀವಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. 6 மாசமா இதை ரிசர்ச் பண்ணி அதை சஞ்சாரி விஜய் மேலே அப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்லணும். தேங்க்யூ. என் பெயர் கானவி. I would like to take this opportunity to thank all our guests and media and press people to be a part of our happiness. So this is my debut movie, and this is like a dream comes true. And I'm a movement artist. I never thought of being a part of movie. So when I got an opportunity to be a part of this movie, and when I stepped into director Janardhan's studio, I was stunned to see their work, and it was amazing. So I thought this is the right team to work with, and I'm really thank Mr. Janardhan sir and Sugmar to select me and to take me as a character Nakshatra in this movie. And I'm very proud to in our team Mr. Sanchari Vijay is a part of our team, and I'm very proud, I'm very much happy to work with him. And thank you so much for supporting us. We really want your support. Thank you so much. Myself Rana, I'm from Bangalore. Basically I'm a freelance model. Actually it was a dream for me to come into the movie industry, but I'm really blessed to get an opportunity to work in Tamil movie, that's in a first movie. Thank you, and I thank everyone who have been assembled here for encouraging us and supporting us. First of all, coming to this my subject or my character, director, we have been discussed with the director Mr. Janardhan since 6 months back, and he narrated me the script or the story based on the character which is called Pirangi. And really I was happy that he was making character based on a villain. Most of the things I think you people will be knowing that movies or a script will be made on hero or heroine or something like that. And really happy that he has done a script based on the villain. First thing. Apart from that,
he took me, give other classes like acting and like bodybuilding and all. And he have been training regarding to the stage, facing of the stage or camera or the things. And really thankful to Mr. Sukumar who have been training for me regarding to the aspects of acting skills and all. And Director Mr. Janardhan itself personally is taking care of our physical fitness training and all, and who have been associated to Mr. Jay Kumar, who have been training me and still is training me to getting into the character, still more and more, where it looks more rugged and into the character. I thank Mr. Jay Kumar also for training me. In this movie where I am playing a character called Pirangi, and I think people, when you see the character itself, people will be amazed at things like people, who is this person tattooed all over the body. And nowadays it has become a fashion or trendy thing, wearing a tattoo, putting a tattoo on my forehead and arms, chest, etc. But the tattoos which have been placed on my body is not like a trendy thing or fashionable thing which has been made to attract the audience or make a gimmick of the cinema thing. These are customized tattoos which has been discovered by our director and Mr. V. Regde, who is one of the leading tattoo maker in India. And these tattoos have been continuously discussed, and it has been collated to our subject, which will be related coming days in the press media and all. I thank you everyone who have been here, assembled over here. Thank you. My name is Shyam Elraj, and the film music composer. First of all, inge vanda media people ellarkume periya thanks, and my personal thanks to Srikanth sir and Namita ma'am for coming a long way here to support us. Thank you sir, thank you ma'am. In the film total of 5 songs and background score work பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாங்ஸ் எல்லாமே நியூ ஜானர் டைப்பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் ஒரு நியூ ஜானர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பண்ணிட்டு இருந்தோம். இதில் நான் தான் பெருசாக பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு திமிரோட தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிற இன்னும் எனக்கு மேலே பெரிய 2 தலைங்க மிஸ்டர் சஞ்சாரி விஜய் அண்ட் உமா சார் எனக்கு இவங்க பெரிய ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட பெஸ்ட் பார்ட் இருக்கிறதுலே மோஸ்ட் பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மேக்கப் பார்த்தோன்னே நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் அவர் சஞ்சய் விஜய் சார் இவரு தானா இல்லை இவருக்கு தாத்தா யாராவது இருக்காங்களா, இவரோட ரிலேஷன் எனக்கு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு உமா சார் அவரை போட்டு உருக்கி எடுத்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன பண்ண போகிறோம், இன்னும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. மிஸ்டர் ஜனார்தன் சார் அவருடைய ஸ்க்ரீன் பிளே, இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்டில் மியூசிக்கு பெரிய ஸ்கோப் கொடுத்துருக்காரு. ஷாம், இதுதான் ஷாம், எனக்கு உனக்கு கொடுத்துட்டேன், எனக்கு நீ என்ன பண்ண முடியும், உனக்கு மோஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு நீ என்ன கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு. எனக்கு பெரிய சேலஞ்சாக இந்த ஃபிலிம் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு புது ஜானர் எல்லாருக்குமே இந்த ஃபிலிம் மூலிமா கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். இந்த ஃபிலிமோட மற்ற சாங் டீட்டெயில்ஸ்லாம் இதில் நாங்கள் அப்கமிங் டேஸில் நாங்கள் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவோம். அண்ட் அகெயின் ஐ தேங்க் மிஸ்டர் ஜனார்தன் சார் ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சஞ்சாரி விஜய் சார் ஃபார் மேக்கிங் அஸ் டு பிகம் அ கிரேட் பர்சன் வித் தெம். அண்ட் உமா சார் அகெயின் உங்களுக்கு பாராட்டிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நிஜமாக ஒரு பெரிய சேலஞ்சிங் ஒர்க் இது. I think I wish there must be 1 or 2 national awards இந்த ஃபிலிமில். உங்களுக்கு சஞ்சய் விஜய் சாருக்கும் மேக்கப் மேன் சாருக்கும் கிடைக்கணும், ஜனார்தன் சாருக்கு ஒரு பெரிய அவார்ட் கிடைக்கணும். I ask everyone to pray for this and please keep supporting us throughout the success. Thank you. Thanks a lot.